இப்போ வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இப்போ வேக வச்சு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெறும் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை, அப்புறம் பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆனியனும் இது மாதிரி வச்சுருக்கேன். கூட வந்து நம்ம கேப்சிகமும் போடலாம். கேப்சிகம் வந்து நான் சேர்க்கல. கேப்சிகம் சேர்க்காமல் இந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தக்காளி சாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நான் போடுறேன். இது நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக ஆனவுடனே நறுக்கி வச்சுருக்க பூண்டெல்லாம் வந்து இதோட ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ரெட் கலர் ஆனதுக்கப்புறமா இந்த டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கார்ன் சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் ஊற்றிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். அது அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிட்டு, இப்போது நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து இதோட ஆட் பண்ணுறோம். இது கலர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம ட்ரையாக வேணுன்னா கூட ட்ரையாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து அப்படியே இதில் வந்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அப்படியே கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து அஜினோமோட்டோ ஆட் பண்ணலை. அதே மாதிரி மைதா மாவு சேர்க்காமல் மற்ற இருக்கிற மாவுலேயே வச்சு கூட நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கும் நல்லது, எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேணுகா தேவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு கோபி மஞ்சூரியன். இதில்